வெல்கம் டு மஹ்னாயிம் அனஜப் சேனல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங், கர்த்தரின் நாள். அதாவது கர்த்தரின் வருகை வேறு, கர்த்தரின் நாள் வேறு. கர்த்தரின் வருகையை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு கர்த்தரின் நாள், ஆண்டவரின் செகண்ட் கம்மிங், இதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த இரண்டாம் வருகைக்கான வசன ஆதாரங்கள் என்ன, இதனை பற்றி நமக்கு வெளிப்படையாக மறைமுகமாக வேதம் என்ன சொல்லுகிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 31 33 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தனவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை ஆசீர்வதிப்பார், இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை நித்திய ஆக்கினையை அடைய ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும். ஆண்டவருடைய பகிரங்க வருகையின் போது நடக்கிற விஷயங்கள் தான் இது. ஏனென்றால் அவர் இந்த பூமிக்கு தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வருகிறார். வந்து தம்முடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கிற அப்பொழுது இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுகிறாங்க. சேர்க்கப்பட்டு அவர் வந்து அந்த ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறார். அந்த நேரத்துல தமது வலது பக்கத்துல இருக்கிற அவர்களை ஆசீர்வதிக்கிறார், இடது பக்கத்துல இருக்கிறவர்களை நரகத்துல தள்ளுகிறார், ஆக்கினையை அடையும்படி ஒப்பு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இங்கே ஒரு நியாய தீர்ப்பு பற்றி சொல்லப்படுகிறது. இதைத்தான் நாம திரும்ப திரும்ப நம்மளுடைய சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி திரும்ப ஆண்டவருடைய ரகசிய வருகையை பற்றி சொல்லுகிற விஷயம் இதுதான். ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது ஒரு யுத்தமும் கிடையாது, ஒரு நியாய தீர்ப்பும் கிடையாது. அந்த நேரத்துல ஆண்டவர் அமைதியாக தான் இருக்கிறார். நம்மை வரவேற்கும்படி அவர் மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய பகிரங்க வருகையின் போது அவர் நியாயம் தீர்க்கிறவராய், யுத்தம் பண்ணுகிறவராய், அவர் மகிமை பொருந்தினவராய் அவர் இறங்கி வருகிறார். 12வது அதிகாரத்துல அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே இன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. நமக்கு நன்றாக தெரியுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு வசனம் தான். வரப்போகிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதற்கு இதுதான் ஒரு அடையாளம். ஏனென்றால் நமக்காக இரத்தத்தை கொடுத்தவர் அவர் தான், இரத்தத்தை சிந்தி நமக்காக உயிர் கொடுத்தவர் அவர் தான். 14வது வசனத்துல, பரலோக சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு தூதரை பற்றி அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும்னா, சூரியன் மேல் நிற்கிற அந்த தூதன் வந்து சொல்றாரு, எல்லா பறவைகளையும் அழைக்கிறார். எதுக்கு அந்த தூதன் வந்து அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, மகாதேவன் ஒரு விருந்து கொடுக்கிறார். என்ன விருந்துன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண விருந்து இல்லைங்க, பயங்கரமான விருந்து. அது என்ன விருந்துன்னு பாத்தீங்கன்னா, 19வது அதிகாரத்துல மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் சேர்ந்து குதிரையின் மேல ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வருகிறார்கள். அதாவது அங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்தி கிறிஸ்துவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சேனைக்கும் அந்தி கிறிஸ்துவின் சேனைக்கும் இடையே ஒரு பிரச்சனை வருது, ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவும் அவன் சேனைகளையும் வந்து நித்திய அக்னியிலே தள்ளி விடுறாரு. மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனத்துல, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். பாத்தீங்கன்னா அவர் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல தூதரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் இந்த பூமிக்கு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி உன்னை காப்பேன்னு ஒரு சபையிடத்துல ஆண்டவர் சொல்லுவார். அது எந்த ஒரு காலம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பு இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்துல ஒரு சோதனை வரும். பூமியில குடியிருக்கிற எல்லாரையும் அந்த நேரத்துல சோதிக்குவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படியாக ஒரு சோதனையை அனுப்புவார். அந்த சோதனையை அனுப்பி அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தெரியாதவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். 2வது பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல நமக்கு தெளிவாக ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று ரகசிய வருகையையும். 10வது வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாயிருக்கும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். நமக்கு நன்றாகவே தெரியும், 1
கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ரகசிய வருகையின் அந்த வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்லை. அங்க யுத்தமும் இல்லை. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுகிறேன். ரகசிய வருகைக்காக நாம் சொல்லப்பட்ட அந்த வசனங்கள்ல யுத்தமும் இல்லை, அங்க ஒரு அழிவுகளும் இல்லை, அங்க எந்த ஒரு விஷயமும் குறிப்பிடப்படலை. ஏனென்றால் அந்த நேரத்தில் அது நடக்காது. அது அந்தி கிறிஸ்துவின் கால முடிவிலே தான் நடக்கும். அந்த வசனத்துல குறிப்பிடப்பட்ட காலம் நம்முடைய ரகசிய வருகைக்காக குறிப்பிடப்பட்ட அந்த காலம். அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கான ஆதாரங்கள் நம்மிடத்துல இருக்கிறது என்பதனால அவருடைய வசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. யூதா 1வது அதிகாரம் 14 16 வரைக்கும் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்திருக்கிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எப்போது வாழ்ந்தார்னு நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவாவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஏனோக்கு. அவர் உயிரோடு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதெல்லாம் நம்ம வாசிச்சும் கூட உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை நம்ம விசுவாசிக்கிறோம். அவரை உயிரோடு எடுத்துக்கொண்ட ஆண்டவரை நாம் விசுவாசிக்கல. இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலைமை. ஏனோக்கும் எலியாவும் உயிரோடு போயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கிறோம். ரகசிய வருகையில நம்மையும் அவர் அப்படி உயிரோடு எடுத்துக்கொள்ள போகிறார்னு சொன்னா நம்ம இல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கல. இது எப்படி சாத்தியம்னு கேட்கும். ஆண்டவருக்கு ஒரு மனுஷனும் ஒன்றுதான், ஒரு 1000 மனுஷனும் ஒன்றுதான். நீங்க விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கலங்கிறது இல்ல, நம்முடைய இருதய கடினம். அப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு விஷயம் இல்ல. அது நம்முடைய இருதய கடினம். அதை மாற்றுங்க. உங்க இருதய கடினத்தை எடுத்து போட்டுட்டு ஆண்டவருடைய ரகசிய வருகைக்காக ஆயத்தப்படுங்க. மத்தேயு 17வது அதிகாரத்துல இந்த மறுரூப மலையில மோசேயும் எலியாவும் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஆதியாகமத்துல 5வது அதிகாரத்துல ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரோடு கூட வருகிற இந்த ஆயிரமான பரிசுத்தவான்கள் யார்? ஆயிரமான பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார். அவருடைய தூதர்களோடு கூட வருகிறார். சகல தூதரோடு வருகிறார்னு போட்டிருக்கு. சகல தூதர் கூட்டத்தோடு வருகிறார். சகல தூதர் கூட்டத்தை எப்படி தனியா போட்டிருக்கோ அது போல அவருடைய ஆயிரம் பரிசுத்தவான்கள்னு போடப்பட்டு இருக்கிறது. இந்த பரிசுத்தவான்கள் யார் என்றைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த பரிசுத்தவான்கள் நாம் தான். ஆதாமிலிருந்து அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பு வரைக்கும் அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட அந்த கூட்டத்திற்கு பேர் தான் பரிசுத்தவான்களின் கூட்டம். இந்த பரிசுத்தவான்கள் நாம் தான். ஆண்டவருக்கு பின்பாக அவருக்கு பின்பாக அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமிக்கு அவருடைய பகிரங்க வருகையின் போது இந்த பூமிக்கு நாமும் தான் அவரோடு கூட வருகிறோம். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறவங்க இன்னும் அதிகமா விசுவாசிங்க. ஏனென்றால் அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நமக்கு இனிமேலும் காலம் இருக்கிறது நினைக்காதீங்க. இனிமேல் காலம் செல்லாது. நீங்க வருடங்கள் இருக்குது நினைக்காதீங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார். அப்படின்னா அந்த நாள் வெகு சீக்கிரமா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த நாளிகை எப்ப வேணாலும் இருக்கலான்றது அர்த்தம். இந்த வேளைக்கு தான் அந்த வசனம் பொருந்தும். தானியேல் 12வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட போறேன். என்னன்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த வசனத்துல நமக்கு தெளிவாக தெரிகிறது மிகாவேல் நமக்காக எழும்பி நிற்க போகிறார். சிலர் சொல்றாங்க மிகாவேல் ஆண்டவருக்கு பதிலாக போடப்பட்ட ஒருவர் தான் மிகாவேல், ஏனென்றால் அவர் பிரதான தூதன், அப்படியெல்லாம் சொல்றாங்க. உண்மையிலே வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்நாட்களிலே வசனத்துல தெளிவாக போடப்பட்டு இருக்கிறது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அதாவது மிகாவேல் எழும்புறாரு. அந்த டைம்ல ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுவாங்க. இதே வசனம் வெளிப்படுத்தல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதே விஷயம் வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் பூமியிலே விழுந்தார்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வானத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. மிகாவேல் எழும்புறாரு. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும், பிசாசானவன் அவன்தான் வலு சர்ப்பம்னு சொல்லப்பட்டு இருக்கிறது, வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும், இவர்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை
பிரச்சனை வருது, ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல வலுசர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் தோற்று போனவர்களாக விழுகிறாங்க. எங்க விழுகிறாங்க? பூமியில விழுகிறாங்க. அவர்கள் பூமியில விழுந்தார்கள்னு வசனம் இருக்கிறது. 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்க ஒரு குரூப்பை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, அவங்களுக்கு மரணமே வரதா இருந்தா கூட அவங்க அதுக்கு பயப்படாம தங்களுடைய ஜீவனை கூட பெருசா நினைக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தங்களுடைய சாட்சியினால பிசாசை ஜெயித்தாங்க. அவங்கள ஒரு குரூப்பா இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா இந்த வசனம் வந்து ரகசிய வருகை பற்றினதுன்னு? இந்த வசனத்துல திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க. இந்த வசனம் இங்க அவசியமே கிடையாது. ஏனென்றால் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வானத்திலே இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு இருக்கும் பொழுது 10வது வசனத்துல ஏன் இந்த வசனம் வரணும்? மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்படியானால் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க அவனை ஜெயித்தவர்களாக பரலோகத்துக்கு போறாங்க. இப்போ பாருங்க, அடுத்த வசனத்துல 12வது வசனத்துல, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களை களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவனும் அவனுடைய சேனைகளும் இந்த பூமியில விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பரலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள், அவங்க எல்லாம் களி கூறுவாங்க. ஆனால் இந்த பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவங்களுக்கு ஐயோன்னு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் இத்தனை நாட்களாக வானமண்டல சேனைகளாக இருந்தவன், வானமண்டல சேனைகளுக்கு அதிபதியாக இருந்தவன், ராஜாவாக இருந்தவன். இப்போ அவனும் அவனுடைய சேனைகளும் இந்த பூமியில விழுந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான காலம் வரப்போகிறதுன்னு பாத்துக்கோங்க. சாத்தானவன் பகிரங்கமாக இந்த பூமியில விழுந்துட்டான். இந்த பூமியில விழுந்தவன் என்ன பண்ணுவான்னு பாருங்க. 13வது அதிகார வசனத்துல, வலு சர்ப்பம் தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரைக்காலமுமாக 3½ வருடம் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எந்த காலத்தை குறிப்பிடப்படுகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த 3½ வருடம் நமக்கு தானியேல் 12வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3½ வருடம் இந்த ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி அந்தி கிறிஸ்து காலத்துல நடக்கிற விஷயங்கள் தான் இது. இனிதான் 13வது அதிகாரத்துல மிருகம் வெளிப்படுகிறான். இந்த 12வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இதே விஷயத்தை தான் அன்றைக்கு தானியேலும் பார்த்து சொன்னாரு. தானியேல் வந்து மிகாவேல் எழும்பினதை சொன்னாரு. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் மிகாவேலை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கு. அந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் ஒரு 3½ வருட காலம் வந்து இந்த வலு சர்ப்பத்தின் கையில இருக்கிறது இந்த பூமி. இந்த 3½ வருடத்திற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தா, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த மாதிரி ஞானவான்கள் வந்து பிரகாசிக்கிறாங்க, ஒளியை போல பிரகாசிக்கிறாங்க, நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறாங்க. அவருடைய மறுரூபம் வந்து இப்படிப்பட்டதா இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் மறுரூப மலையில அவர் மறுரூபமானதை நமக்கு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய முகம் வந்து அவ்வளவுக்குள்ள பிரகாசமா இருந்தது, சூரியனை போல பிரகாசமா இருந்தது. அவருடைய உடை வந்து யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு வெண்மையா மாறினது. இதுதான் அவருடைய மறுரூபம். அதே போலத்தான் நாமும் மறுரூபம் ஆகும்போது இப்படிதான் நடக்கும். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் நம்ம ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல வந்து நம்ம பிரகாசிக்க போறோம். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தானியேல் ஒரு விஷயத்த தெளிவா கேட்கிறாரு. இது எப்ப நடக்கும்? ஆகாய மண்டலத்துல ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பாங்க. பூமியின் தொழில நித்திரை பண்ணுகிறவர்கள் வந்து நித்திய ஜீவனுக்கும் நித்திய நந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்? புஸ்தகத்துல எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். எதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்? நமக்கு தெளிவாக தெரிகிறது. தானியேல் இந்த கேள்வியை பரிசுத்தவானிடத்துல கேட்கும் பொழுது, அவர் இந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் வந்து ஒரு பரிசுத்தவான். தூதர்னா அங்க தூதர்னு குறிப்பிடப்பட்டு இருக்கும். ஆனால் அவர் சணல் வஸ்திரம் தரித்தவராக ஒரு பரிசுத்தவானாக வெளிப்படுகிறார். அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறாரு, ஒரு காலமும் அரைக்காலமும் காலங்களும் 3½ வருடம் காலங்கள் சொல்லிட்டு, பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போது இவைகள் நிறைவேறி தீரும்னு சொல்றார்.
புஸ்தகத்துல எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவாங்க. இந்த ரகசிய வருகையில புஸ்தகத்துல எழுதியிருக்கிறவராக காணப்படுகிற ஜனங்கள் எல்லாருமே விடுவிக்கப்படுவாங்க. மற்றவங்க கைவிடப்படுவாங்க. அப்போ இந்த எழுதப்படாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவும் மிருகத்தை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல இதுதான் போடப்பட்டிருக்கிறது. இதே விஷயம் தான் தானியேல் 12வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது. புஸ்தகத்திலே பேர் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்படியானால் ரகசிய வருகை என்று இருக்கிறது என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குதுன்னா நிச்சயமா நீங்க ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இல்லை என்றால் அந்த மிருகத்தை வணங்கும்படி நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிராத ஜனங்கள் மிருகத்தை வணங்குவார்கள் என்று வேதத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த பிசாசானவன் பூமியில தள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வருகிறது. ஏனென்றால் வலுசர்ப்பம் பூமியில விழுந்ததற்கு பின்புதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறான். இனிதான் 13வது அதிகாரத்துல ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்படுகிறான். இந்த ஆன்டி கிரைஸ்ட், இந்த அந்தி கிறிஸ்து அப்படிப்பட்டவன்கிற ஒரு சாப்டர் இனிமேல் தான் நமக்கு பார்க்க. அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒருவனை நம்ம பார்க்கல. இந்த வலுசர்ப்பம் எப்பொழுது தன்னுடைய தூதரோடு கூட இந்த பூமியில விழுகிறதோ அப்போதான் அந்தி கிறிஸ்து எழும்புகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசானவன் இந்த டைம்ல தான் உலக தோற்றம் முதல் உண்டாயிராத உபத்திரவம் உண்டாகும்னு எழுதப்பட்டு இருக்கிறது. பிசாசும் அவன் தூதர்களும் வானமண்டலத்திலிருந்து பூமியில விழுந்தால் என்ன ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒட்டுமொத்த பலனையும் உபயோகிப்பாங்க. தேவனை தவிர ஒருவராலும் இவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்ற முடியாது. இந்த ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளத்தான் தேவன் ரகசிய வருகை என்ற ஒரு வருகையை நம்மை எல்லாம் மறுரூபமாக்குகிறார். நாமெல்லாம் அவருக்காக ஆயத்தப்படுகிறது. அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய அன்பை விசுவாசித்து, நமக்காக அவர் ஜீவன் தந்ததை விசுவாசித்து, நமக்காக உயிரோடு எழுந்ததை விசுவாசித்து, சகல அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசித்து நாம் ஆயத்தமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளுவார். இல்லை என்றால் இந்த கொடூரமான காலகட்டத்திற்குள்ளே நாம் விழுவது சாத்தியம்தான். இந்த பிசாசுகள் இடத்திலிருந்து ஒருவராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் உலக தோற்றம் முதல் உண்டாயிராத ஒரு உபத்திரவம் அந்நாட்களிலே வரும் என்று வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. அந்த நாட்களிலே வரக்கூடிய பிரச்சனைக்கு தப்பும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உதவி செய்ய முடியும். ஏனென்றால் மிருகம் வந்தா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். மிருகம் வந்தால் யாராலையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படி நீங்க செய்யணும்னா அவனுடைய முத்திரையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல் எப்படி வாழ முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? அவனுடைய முத்திரை இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஆதார் கார்டு இல்லாம நம்ம பேசிக்கான எந்த ஒரு விஷயமும் ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஆதார் கார்டுக்கு இவ்வளோ வேல்யூனா நாளைக்கு அவன் கொண்டு வருகிற அந்த முத்திரைக்கு எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காலம் எங்கு கொண்டு செல்கிறதுன்னு பாருங்க. பொல்லாத பிசாசானவனும் அவனுடைய சேனைகளும் கூடிய சீக்கிரத்துல இந்த பூமியில விழ போறாங்க. ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவங்க பாடாப்படுத்த போறாங்க. இத்தனை வருடங்களாக, இத்தனை யுகங்களாக, இத்தனை ஆயிரமான வருஷங்களாக அவன் உருவான நாள் முதற்கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் இருதயத்துல தேவன் மேல் வைத்திருக்கிற கோபத்தின் நிமித்தம் அவன் ஜனங்களை துன்பப்படுத்துவான். அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஜனங்களை துன்பப்படுத்த போகிறான். அவனுக்கு தெரியும் அந்த துன்பப்படுத்தினாலும் துன்பப்படுத்தாவிட்டாலும் அவருடைய வருகை நிச்சயமாக இருக்குன்னு தெரியும். அதனாலதான் அவன் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் துன்பப்படுத்தி, கட்டாயப்படுத்தி, கொடுமைப்படுத்தி அந்த முத்திரையை வாங்க வைக்கும்படி. அதுல கொடுமை என்ன தெரியுமா? நாமே போய் இந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நீங்க நினைச்சு பாருங்க. அவருடைய கிருபையினால இன்றைக்கு நம்ம இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு பரிசுத்த ஜனங்கள் இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. அன்றைக்கு நீங்க வசனத்தை தேடி ஓடுவீங்க, எங்கேயுமே கேட்க முடியாது. அன்றைக்கு நீங்க பைபிளை தேடுவீங்க, லைப்ரரியில கூட பைபிள் இருக்காது. என்ன பண்ண போறீங்க? கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்? குழந்தைகளை வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? முதியோர்களை வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க எப்படி வாழ போறீங்க? ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார்னு தெரிஞ்சதுன்னா இந்த பூமியில ஒரு நிமிஷம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஒட்டுமொத்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் இந்த பூமியில விழுந்திருக்காங்க. அப்படி விழுந்த போது அவர்கள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா நீங்க தப்புவிக்கப்படுவீங்க. இல்லைங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? இதை கேட்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை அறிந்திருக்கலாம், இல்லைன்னா அறியாம சும்மா இந்த வீடியோ ஓபன் பண்ணி கேட்கலாமே, நீங்க கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவரை போல ஒரு தெய்வம் இல்லைன்னு நான் எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? எந்த ஒரு தெய்வமும் இந்த பூமியில ஜனங்கள், மனிதர்கள் வணங்குகிற எந்த ஒரு தெய்வமும் இப்படி ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு இதுவரைக்கும் சொன்னதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லி இருக்கிறார், இப்படி ஒருவன் வருவான், தன்னை தெய்வம் என்று காட்டுவான்னு. இன்றைக்கும் அநேக சகோதரர்கள், சகோதரிகள், பிற மதத்தவர்கள் கிறிஸ்தவர்களை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவத்தை
பரப்புறாங்க, இவங்க கிறிஸ்துவ பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னன்னா, இந்த அந்தி கிறிஸ்து வந்தா அதிகமா பாதிக்கப்பட போறது யார் தெரியுமா? நீங்க தான். எதை வச்சுன்னு சொல்றீங்களா? உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்தி கிறிஸ்து காலத்துல உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க சொல்லக்கூட முடியாது. உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்க முடியாது. அவனைத்தான் நீங்க வணங்கணும். எத்தனையோ இந்து சகோதர சகோதரிகள் தங்களுடைய தெய்வங்களை வணங்குறாங்க, பயபக்தியா வணங்குறாங்க. அவங்களுடைய அந்த பயபக்தியை பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்தவர்களிடத்துல கூட அந்த மாதிரி ஒரு பயபக்தியை பார்க்கல. அதனாலதான் ஆண்டவர் அவர்களை அதிகமா நேசிக்கிறார். அவர்களை அதிகமாக நேசிப்பதற்கு பெரிய காரணம் இதுதான். தெரியாம அவர்கள் இவ்வளவு அன்பு காட்டுறாங்களே, அப்போ உண்மையிலே நான் தான் தெய்வம் என்று காட்டினா இவங்க என் மேல எவ்வளவு அன்பு காட்டுவாங்க. அன்புக்கு ஏங்கினவராகத்தான் அவர் உங்களை சந்திக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க, ஆனா அந்தி கிறிஸ்து காலத்துல அவனைத்தான் தெய்வமா வணங்க சொல்லுவான். இது எத்தனை வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது? எத்தனையோ வேதங்கள் இன்றைக்கு பூமியில சொல்றாங்க, அந்த வேதங்கள்ல எழுதப்பட்டு இருக்கிறதா? இப்படி ஒருவன் வருவான், இப்படி ஒரு முத்திரையை கொண்டு வருவான், அவன் தன்னையே தெய்வமாக வணங்க சொல்லுவான். எந்த வேதமாவது சொல்லி இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு, வேற யாருமே சொல்லல. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு சகலமும் தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நாம் இதிலிருந்து தப்புவித்துக் கொள்ளும்படியாக. எந்த ஒரு மனுஷனும் மனுஷனை வணங்க முடியாது, ஆனால் அந்தி கிறிஸ்து காலத்துல நீங்க அவனை வணங்கித்தான் ஆக வேண்டும். அது கட்டாயம். இல்லை என்றால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். என் அன்பு சகோதரனை சகோதரியே, உங்களுடைய தெய்வம் உண்மையானால் ஏன் உங்களிடத்துல இதை வெளிப்படுத்தல? உங்களுடைய தெய்வம் உயிருள்ள ஒரு தெய்வமானால் ஏன் உங்களிடத்துல இந்த விஷயத்தை பத்தி சொல்லல? உங்களை காப்பாற்றும்படிக்கு அன்றைக்கு உங்க தெய்வம் வருமா? உங்களிடத்துல வெளிப்படுத்தாத ஒரு தெய்வம் உங்களை காப்பாற்றுமா? யோசிச்சு பாருங்க, வேதத்துல எடுத்து பாருங்க. இனி அந்தி கிறிஸ்து காலத்துல என்னென்ன நடக்கும், எப்படி எப்படி நடக்கும் சொல்லிட்டு. வானத்திலும் பூமியிலும் எல்லா லோகங்களிலும் அவரை அல்லாமல் வேறொரு தெய்வம் கிடையாது. அதனாலதான் வரப்போகிற ஆபத்து, வரப்போறவனை குறித்து தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் இன்ச்சு இன்ச்சாக எழுதி வைத்திருக்கிறது. இது நடக்கும், இதற்கு பின்பு இது நடக்கும் என்று. அதைத்தான் நாங்க உங்களிடத்துல வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் பல சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கோபம். கிறிஸ்தவம் பெறுகிறது, கிறிஸ்தவத்தை தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஒருவன் சொல்ல முடியுமா கிறிஸ்தவத்துல குறை இருக்கிறது என்று? அவருடைய கட்டளைகள்ல, அவருடைய கற்பனைகள்ல குறை இருக்கிறது என்று ஒருவன் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. கிறிஸ்தவத்துல இருக்கிற கற்பனையும் கட்டளைகளையும் கை கொண்டீங்கன்னா நீங்களும் உங்க தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்றைக்கும் நான் என் சகோதரனை, என் சகோதரியை, நான் உங்களிடத்துல வெளிப்படையாகவே பேசுகிறேன். இது கிறிஸ்தவ வேதத்துல இருக்கிற அந்த பைபிள்ங்கிற விஷயத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள். ஏனென்றால் எந்த தெய்வமும் சொல்லாத ஒரு விஷயங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எல்லா வேதங்களிலும் இருக்கும் அன்பு காட்டணும், அன்பு அன்பு அப்படின்னு எல்லா வேதங்களிலும் நம்ம வாசிக்கிறோம். அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையில் நான் தெளிவாக உணர்ந்து நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அந்தி கிறிஸ்துவ பத்தி யாருமே சொல்லலைங்க. அந்தி கிறிஸ்துவ பற்றி வெளிப்படுத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இனி அப்படி ஒருவன், நான் தான் தெய்வம், என்னைத்தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவன் உங்க முன்னாடி நின்னா ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போ உங்களுக்கு வாய்ப்பு தருவார். என்ன தெரியுமா? உங்கள் கண் காண ஒருவன் நான் தான் தெய்வம், என்ன நீங்க வணங்கணும்னு சொல்லி ஒரு முத்திரையை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை வற்புறுத்துறான்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு நீங்க அப்ப கூட ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆத்மாவை விடுதலை ஆக்குவார். அவருக்காக நீங்க வைராக்கியமா நிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொண்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவருக்காக வைராக்கியமா நிற்பீங்க. அவங்களுமே அப்படித்தான், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அவருக்குரியவர்கள். மற்றபடி அவரை பற்றி சொல்லி கொண்டு திரியிறவங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகள் கிடையாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, காலம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிப்புங்கிற விஷயத்த நீங்க பார்த்துட்டே வரீங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம உடம்புல அதை பதிக்க போறாங்க. அப்படி ஒரு விஷயம் வரும். அது மட்டும் இல்லைங்க, அந்த விஷயம் வரும் பொழுது ஒருவனும் கூடவே வருவான், நான் தான் தெய்வம்னு. நீங்க நினைச்சு பார்க்காத பெரிய அற்புதங்கள்லாம் செய்வாங்க. அது நடக்கும் பொழுது நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஆனா ஒரு விஷயத்த நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் நாங்க உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்க எங்களை விரோதியா நினைக்கலாம், நீங்க எங்களை வேற மாதிரி நினைக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களுடைய சகோதர சகோதரிகள். உங்களுக்காக அனுதினமும் நாங்களும் எங்க சகோதர சகோதரிகளும் ஆண்டவருடைய பாதத்திற்கு முன்பாக நிற்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் எங்களுடைய சொந்த குடும்பங்களுக்கு கூட நாங்க ஜெபிக்காம உங்களுக்காக நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம்னு? ஏன்னா அந்த அளவுக்கு உங்க ஆத்மா மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு. ஏனென்றால் நீங்க சொல்லுவீங்க, நரகம் தானே, போயிட்டு போறேன், போகும்போதுதான் தெரியும் உங்களுக்கு. நீங்க நரகத்துல ஒரு வாட்டி என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா பின்ன ஒருபோதும் வெளியில வரவே முடியாது. ஆண்டவராகிய இயேசுவே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லைங்க, இந்த முத்திரையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நரகத்துக்கு நீங்க டிக்கெட் வாங்கிறீங்கன்னா, நீங்க ஒரு வாட்டி எடுத்தாலும் சரி, நீங்க ஒரு வாட்டி அதை இந்த மிருகத்தை வணங்கி அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒன்றுதான். அது
யாரா இருந்தாலும் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பகிரங்க வருகையின் போது தண்டிக்க வருவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவபக்தி உள்ளவர்கள், அதாவது கிறிஸ்தவங்களாவே இருந்தாலுமே அவங்க அவபக்தியா பேசுவாங்க. இதெல்லாம் அப்படியா, இதெல்லாம் இப்படியான்னு. அவங்களும் அவபக்தி உள்ளவங்க தான். அவரை பற்றி அறியாமல் பேசுகிறவர்கள் அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. ஏன்னா அவரை பற்றி தெரியலன்னா நீங்க என்ன பேசினாலும் அவர் கண்டுக்கவே மாட்டாரு. அவரை பற்றி தெரிந்து நீங்க பேசுனீங்கன்னா அது அப்படிப்பட்ட அவபக்தியான பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் கண்டிக்கிறதற்கும் அவர்களை நியாயம் தீர்க்கிறதற்கும் அவர் தம்முடைய ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருகிறார்னு யூதா 1வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க இதை அறிந்திருக்கிறீங்க? ஊழியர்களை எப்படியெல்லாம் பேசுறீங்க? அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியும் வரங்களின்படியும் தான் அவங்க நடக்கிறாங்க. இன்றைக்கு நாம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வருகைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி பொல்லாதவன் ஒருத்தன் வரப்போறான், ஒரு மனுஷன் வரப்போறான். பிசாசுடைய சகல தந்திரங்கள், பிசாசுடைய சகல காரியங்களையும் அணிந்து கொண்டு அவன் உங்க முன்னாடி நிற்பான். நீங்க எந்த தெய்வத்தை வணங்கணும்னு விரும்புறீங்களோ அந்த தெய்வத்தை நிச்சயமா வணங்க விட மாட்டான். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க ஏன் ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டீங்க? உங்க தெய்வம் உண்மையா இருந்தா ஏன் அந்த ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்தல? நீங்க வணங்குற தெய்வம் உண்மையானவங்களா இருந்தா ஏன் ஒரு மனுஷனை நீங்க வணங்கணும்னு கட்டாயப்படுத்தும் போது உங்களை அந்த சூழ்நிலையில இருந்து காப்பாற்ற முடியல? யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல. இதையெல்லாம் நான் வாசிக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வேற ஒரு தெய்வமும் இதை பற்றி சொல்லவில்லை. வேற ஒரு தெய்வமும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லல. இவர்களிடத்துல இருந்து காப்பாற்றணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஏனென்றால் இந்த பிசாசுக்கும் மேலான அதிகாரம் உடையவர் அவர். நீங்க யார சொன்னாலும் சரி, அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவர் தான் உண்மையான தெய்வம்னு எல்லா பிசாசுகளும் அறிக்கையிடும். செக் பண்ணி வேணா பாருங்க. பிசாசு பிடிச்சவங்க கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி கேட்டு பாருங்க. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேல உள்ளவனா எப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த பிசாசு உங்க முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு மண்டிட்டு சொல்றத உங்க கண்களுக்கு முன்பாக நீங்க பாப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க விடுதலை ஆக்கப்படுவீங்க. நீங்க இன்றைக்கு பாவத்துல, சாபத்துல, பாரம்பரியத்துல நீங்க அகப்பட்டு கொண்டு இருக்கு, அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும். ஒரு சமாதானம் உங்களுக்கு தரணும்னா அந்த சமாதானம் வைத்திருக்கிறவர் தான் சமாதானத்தை தர முடியும். அந்த சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. எந்த ஒரு கிறிஸ்தவ சொல்லல நீங்க கிறிஸ்துவுக்கு அதை வாங்கி கொடுங்க, கிறிஸ்துவுக்கு இது வாங்கி கொடுங்க, கிறிஸ்துவுக்கு அதை செஞ்சா உங்களுக்கு அப்படி பண்ணுவாருன்னு. ஆனா எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அந்த சகோதரி ஒரு வாலிப வயதுல இருக்கும் பொழுது அவளுடைய குல தெய்வம் அவளுடைய சரீரத்துல இருக்கிறதாட்டு அவள் அடிக்கடி சாமி ஆடுவாள். அடிக்கடி அவளுடைய நார்மல் ரொம்ப கேஷுவலான அன்பான ஒரு மகள். ஆனால் அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்ததை நான் பார்த்தேன். கேட்டா அவங்களுடைய பெற்றவங்க சொல்றாங்க, இப்படியே என்னுடைய குல தெய்வம் அவளுடைய சரீரத்துல வந்துருச்சுன்னு. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும் பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. அந்த பொண்ணு என்னிடத்துல சொல்லிட்டு அழுத விஷயம். ஸ்கூலுக்கு போகும்போது சில நேரத்துல அந்த ஆவி அவளுடைய சரீரத்துல வருமா, அவள் என்ன செய்கிறாள் என்றே அவளுக்கு தெரியாது. அவள் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவள் ஸ்கூல்ல எல்லாருக்கும் முன்பாக தரையில உருண்டவளாக ட்ரெஸ் எல்லாம் மண்ணாக்கிக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமாக்கிக்கிட்டு, மிகுந்த ஒரு வெட்க நிறைந்த ஒரு சூழ்நிலையில அவள் எந்திரிச்சு வருவா. இதே அவளுடைய டீச்சர் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவளோட டீச்சர் கவனிச்சு கேட்கும் பொழுது அவள் இப்படி சொல்லியிருக்கா, இப்படி என்னுடைய தாயார் இந்த குலதெய்வத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க, அந்த குலதெய்வத்தை என் மேல ஏவி விட்டுருக்காங்க எங்க குடும்பத்துல உள்ளவங்க, அதனால எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அந்த பெண் சொல்ல போய் இந்த பெண்ணிடத்துல அந்த டீச்சர் கேட்டிருக்காங்க, ஏம்மா உன்னுடைய மானம் போகுதே, நீ ஒரு வாலிப பெண்ணாச்சே, எத்தனை பேருக்கு முன்னாடி நீ உருண்டு பிறண்டு என்னெல்லாம் பண்ற தெரியுமா? குரங்கு பண்ணுகிற அத்தனை வேலையும் நீயும் பண்ற, உருள்ற பிறல்ற சாவுற எல்லாவற்றையும் இத்தனை பேருக்கு முன்னாடி பண்றிய, உன் குலதெய்வத்துக்கு தெரியாதா நீ ஒரு வாலிப மகள்னு? உன்னை அவமானப்படுத்துறதா உன் குலதெய்வத்துக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மகள் மிகுந்த மன உளைச்சலோட சொன்னா, மனம் உடைந்து சொன்னா, டீச்சர் எனக்கு பிடிக்கல, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, எங்க அம்மா இப்படி பண்றாங்க, அதனால அது ஏன் உடம்புல வருது, என்னை இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டீச்சர், என்ன அவமானப்படுத்தாம நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு. இதை அந்த பெண் என்னிடத்துல சாட்சியாகவே சொன்னா. அந்த டீச்சர் அவளுடைய கையை பிடித்து அவளுக்காக மனமுருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வேண்டுனாங்க. எப்படி தெரியுமா? அவள் என்னிடத்துல சொன்ன விஷயம் இது. அவளுடைய இருதயத்தை தொட்டுச்சு அந்த விஷயம். பா ஏசப்பா, இந்த மகள் இந்த வாலிப வயதுல எல்லாருக்கும் முன்னாடி ட்ரெஸ்ஸை அலங்கோலமா ஆக்கிக்கிட்டு இப்படியெல்லாம் அந்த பிசாசு பண்றதாட்டு அவ சொல்றா. அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல. அந்த சூழ்நிலையில அவள் மிகுந்த மன வேதனையோடு கதறி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கேட்டு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அவள் இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் ஆண்டவரைத்தான் வணங்கல. இன்றைக்கும் அவள் ஒரு இந்து சமயத்துல இருக்கிறார். ஆனா அன்றைக்கு
அவள் விடுதலை பெற்ற அவ என்கிட்ட சொன்ன விஷயம். அதற்கு பின்பு எனக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சமாதானமா இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி தோண கூட செய்யல. இசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாங்க, என்ன அவமானத்தை பார்த்து என்ன விடுதலை பண்ணாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பிசாசிடத்திலிருந்து ஒருவராலும் உங்களுக்கு விடுதலை தர முடியாது. இதையெல்லாம் தெரிந்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வேதத்திலே சகல ரகசியங்களையும் வெளிப்படுத்தினார். இல்லைன்னா நாங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. வேதத்துல எழுதி இருக்கிறத நாங்க உங்களுக்கு சொன்னோம். சொல்லும் பொழுதும் நீங்க நம்பல. இப்ப நடக்கும் பொழுது இந்த பேண்டமிக் பீரியட்ல விதவிதமான வைரஸ்கள் எல்லாம் பரவி கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில நாங்க உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றோம். ஒருவேளை நாளைக்கு நீங்க இதை கேட்க முடியாம போகலாம். ஏனென்றால் நாங்க நாளைக்கு பரலோகத்துல ஆண்டவரோடு கூட ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆண்டவரோடு கூட ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சுன்னா அதற்கு ஒரே ஒரு அடையாளம் தான். இந்த பூமியில அவரை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடியது எந்த ஒரு ஊடகமா இருக்காது, எந்த ஒரு விஷயமா இருக்கு, எந்த ஒரு புக்ஸ், எந்த ஒரு ஊடகம், எந்த ஒரு மீடியா, யாருமே, எந்த ஒரு சர்ச் சபையே இருக்காதுங்க. அதையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்க. இன்றைக்கு பலர் அப்படிதான் சொல்றாங்க, சர்ச்சே இல்லாம போக போகுது, எங்க ஊர்லயே சர்ச் இல்லாம போகுது, தமிழ்நாட்டிலேயே சர்ச் இல்லாம போக போகுது, இந்தியாவில் சர்ச் இல்லாம போக போகுது, உலகத்துல இல்லாம போக போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களே சொல்றோம், இந்த சர்ச் எல்லாம் இல்லாம ஒரு நாள் போக போகுது. அன்றைக்கு தான் நீங்க தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க ஒரு கொடூரமான சூழலுக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்கன்னு. உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருவராலும் தர முடியாது. சர்ச்சை உண்டாக்குறது இல்லைங்க கிறிஸ்தவங்களோட நோக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறது தான் எங்களுடைய நோக்கம். விசுவாசித்தால் இப்பொழுதே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை விசுவாசித்து ரகசிய வருகையில பங்கடையணும். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க இயேசப்பான்னு அவரிடத்துல கேளுங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். அவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.